2 வடை ஒரு டீ. சரி ஓகே, நேத்து ஒரு காமெடி பத்தி பேசுவோமா? நேத்து ஒரு மான்கொம்பு ஃபைட் நடந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின். இந்த கிளவுனிசம் பண்ட் அவனை பத்தி சொல்லுங்க, ஆரம்பிங்க. அந்த மேட்சை பத்தி ஆரம்பிங்க. அந்த மேட்சே செகண்ட் இன்னிங்ஸ் தான் பார்த்தேன். நானு ப்ளீஸ் நானு இல்ல 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 நான் பண்ட திட்டலாம் இல்ல, நான் திட்டலாம் இல்ல. நான் எவ்வளவு முடியுமோ நான் பல வருஷமா ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி திட்டி எனக்கு அழுத்துருச்சு. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பெட்டிங் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா எல்எஸ்சிக்கு ஆப்போனன்ட் எந்த டீமோ கண்ணை மூட்டை அந்த அமௌண்ட் அந்த டீமுக்கு அமௌண்ட்டை போட்டு ஜாலியா வித்ட்ரா பண்ணி ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. நம்ம சுனில் கவாஸ்கர் வந்து ஸ்டூபிட் சொல்றதுக்கு நல்லா உச்சகட்ட டென்ஷன் ஆன. நான் இப்ப சொல்றேன், ஸ்டூபிட்டுக்கு மேல என்ன வார்த்தை இருக்கோ அது எதை வேணா கொண்டு திட்டுங்க அவன். இது வந்து கோயங்கா வந்து நேற்று வந்து கூலா மூக்கெல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தான், ஓகேவா? ஆனா உண்மையான கோயங்கா தான் அடிச்சு பொழந்துருக்கணும் அங்கே. அவன் வர 15 வருஷம் கனவு கண்டுகிட்டு இருக்கான் ரிஷப் பண்ட வச்சு. உண்மையாவே அவன் க்ளோன் தான். அது கேப்டன் போன நாமத்தை போட்டு இந்த டீம். இது பரவாயில்லடா, ஆக்ஷன்ல ஸ்ட்ரைட்டாவே போனான் பாரு பண்ட்டுக்கு 25 27. அது படிப்படியானா கிடையாது, போனா லாஸ்ட் படி தான்டா அப்படின்னு ஒரே ஜம்ப். அந்த இதுக்கெல்லாம் கலந்த மட்டும் தான்டா, டெல்லி மட்டும் தான் 27 கோடி எடுத்து கேட்டேன். பண்ட் மேல வந்துட்டு ஏன் இவ்வளவு வாங்க. மோஷின் கான் வந்து சூப்பரா போட்டான், வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு மெய்டனை போட்டு விட்டான், சூப்பரா போட்டான். அதே மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுருவான்டா. இதுவரை என்ன பண்ணிருக்கான் அதெல்லாம் விடுறான். ஜஸ்ட் 157 எடுத்தா வின்ரா நேத்து, சரியா? ஃபர்ஸ்ட் விக்கெட் பதானி அன்வான்டட் ரன் அவுட், ஓகே அதையும் விடு. 157 ரன்னு, ஸ்கோர் போர்ட் பிரஷர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 3 பால் அடிச்சான் பாரு. என் ஃப்ரெண்டு போண்டான்னு ஒருத்தன் இருப்பான், சரியா? அவன் 15 வருஷமா ஒரே ஷாட் தான் அடிப்பான், சரியா? அந்த ஷாட் மாரியே அதே லெக் சைட்லயே சுட்டான்டா. பால் ஆஃப் சைட்ல போற பால், 2வது பால் நல்லா கண்ணு முன்னாடியே நிக்குது, லெக் சைடு நவுந்து போய் அந்த பால் அடிப்பான்டா. நல்லா தெரிஞ்சு எனக்கு எப்படி அவனை திட்டுறதுனே வர்ணிக்கவே முடியலடா அந்த பண்ட. அப்படி இருக்குடா எனக்கு. கதை கேட்க ரெடியாங்கிற மாதிரி நான் ஒரு கதை சொல்ல விரும்புறேன். எல்லாருக்கும் வந்து பண்ட் இவ்வளவு பெரிய க்ளவுட், ஆளுக்கு ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு வந்து 2 மிகப்பெரிய ரீசன் இருக்கு நான் ஏன் பண்ட்டை இவ்வளவு வெறுக்கிறேன்ட்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து 2019 செமிஃபைனல் நாக்கு நியூசிலாந்தோட. அதாவது சாண்ட்னர் போடுறான் லாங் பவுண்டரி லெக் சைடு, 2 ஃபீல்டர் டீப்ல இருப்பாங்க, தலைவர் 6க்கு போவார் நேரா கைக்கு. அது 1 அப்ப வெறுத்த. 2வது 2021 சிஎஸ்கே வர்சஸ் டிசி குவாலிஃபயர் 1. நான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான், எனக்கு டிசிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா லாஸ்ட் ஓவர் ரபாடா இருக்கிறப்போ டாம் கரனுக்கு கொடுத்தான் பாத்தீங்களா, க்ளோனஸ்ட் ஆஃப் க்ளோன் மூவ். இத்தனைக்கு நான் சிஎஸ்கே ஃபேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் தான். எப்படா ஒரு கேப்டன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களா அளவுக்கு மனசு வெறுத்து நொந்த ஒரு தருணம் அது. ஃபர்ஸ்ட் சொன்னால 2019 அகைன்ஸ்ட் நியூசிலாந்து, அதுக்கு முன்னாடி தான் வந்து ஹார்திக் பாண்டியா படிச்சு சொல்லுவான், பொறுமையாடுறான்னு. அடிச்சா அவன் தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு போனான்டா அந்த மேட்ச். அதான்டா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதான் என் கேம்னு சொல்றது வந்து ஒத்துக்க முடியாதுடா. சும்மா நான் வந்து அவுட் ஆயிருவேன், சும்மா நான் வந்து இறங்கி சுத்துவேன், இதான் என் கேம்னு சொன்னா அப்புறம் வந்து வீட்டுல விளையாடுன்னு தான் சொல்லுவேன். கேமாவே இருக்கட்டும்டா. நேத்து என்னடா அவசியம்? 2வது ஓவர்ல அதான் அவன் கேம் 156 நான் 10 ஓவர்ல சேஸ் பண்ணுவான் அவன். அந்த மாதிரி ஸ்கோர் தான் 10 ஓவர் சேஸ் பண்ணுவான். லைக் எல்லா டீம்லயும் ஒரு பிளேயர் இது மாதிரி இருக்காங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சூரியவம்சி இருக்கா அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்குவாங்க. லைக் வந்து சின்ன பிள்ளைல நம்மளுக்கே சொல்லுவாங்க, ஷேவாக்கெல்லாம் வந்து ஒரு பாஸ் கொடுத்துருவாங்கடா, அவரோட என்ன டக்கு 10 மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 4 அடி 6 அடி அப்படிங்கிறது தான் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உனக்கு அந்த ரோல் டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ ஓப்பனிங் வந்து நீ என்ன கர்மத்தை வேணா பண்ண, பிரச்சனை கிடையாது. ஆஃப் சைடு போற போல இவனாச்சும் லெஃப்ட் சைடு அடிப்பானாலும் எனக்கு இன்னும் எனக்கு அதுதான் மனசு வருத்தமா. அந்த பார்த்தா நிக்கலஸ் புரான கொடுத்து வச்சிருக்காங்களே அவங்க தான். ஒரு டீம்ல எத்தனை பேருக்கு தான் கொடுக்கறது அப்படி அதுதான் ஒரு பேசிக்கா யோசிச்சிருந்தா கூட அந்த பாலை வந்து நீ சிங்கிள் கட் பண்றா பிரச்சனை. சொல்ற ஃபர்ஸ்ட் பால் சுத்தம் போதே சொன்னாடி பொறுமையா ஆடுறான், இந்த எனக்கு தெரியுது அவன் அவுட் ஆக போறான் அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியாம அவன் டென்ஷன் வேற ஆயிட்டு போயிட்டு இருக்கான். 3 பால் இறங்குறான்டா. எதுக்கு இறங்குறான் முன்னாடியே யோசிச்சிருவாங்க.
நம்ம விளையாடுவோம் தெரியுங்களா, இறங்கி போய் அடிச்சா 6 போயிடும் அப்படின்னு சின்ன பிள்ளைலாம் விளையாடுவோம் தெரியுங்களா. அதே முன்னாடியே நினைச்சிட்டான் இறங்குறோம்டா 3 பால் இறங்குறான்டா. எப்படி போட்டாலும் இறங்கி அடிக்கிறோம்டா இந்த பால் அப்படின்னு. பேட்டிங் ஆர்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேட்ச் மாத்திட்டே இருக்காங்க பேட்டிங் ஆர்டர். எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ட் ஓப்பனிங் வந்தான், 2வது மேட்ச் 1-1 வந்தான், போன மேட்ச் வந்து திருப்பி 1-1 வந்தான். ஆயுஷ் பத்தனி ஓப்பனிங் இருக்கிறாங்க. எய்டன் மார்க்ரம் நல்லா விளையாண்ட எய்டன் மார்க்ரம் 2-1 மாத்திருக்காங்க. நிக்கலஸ் புரான் 1-1 இறங்கினா அவனை வந்து 4th round மாத்திருக்காங்க. என்ன நடக்குது இந்த டீம்ல? யாரு கோச் பண்றான்னு முதல்ல தெரியணும். ஒண்ணு ஜஸ்டின் லேங்கரா இல்ல வந்து சஞ்சீவ் கோயங்காவானா பண்றாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு அனுப்புறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 4 பேர் சாவுதிரிச்சு போடுங்கடா, நீ என்னடா போற அப்படிங்கிற. தயவு செஞ்சு நான் சொல்றேன், லக்னோ ஓனரை அவனும் ஓட்டாதீங்கடா. நம்ம இங்க உட்கார்ந்து பாக்குற நமக்கே அவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னா அவன் அங்க ஸ்டேடியத்துல ஓனரா அது 27 கோடிக்கு ஒருத்தனை வாங்கிட்டு இவன மாதிரி ஒருத்தனை வச்சிருக்கப்ப கடுப்பா உண்டா. இதுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு திருப்பதியில போய் டொனேஷன் வேற கொடுத்துட்டு வந்திருக்காரு தலைவர் எல்எஸ்டி வின் பண்ணி. கேஎல் ராகுல் லாஃபிங் இன் தி கார்னர். நான் என்ன சொல்றேன்னா திருப்பதி போட்டோ ஒரு மேட்சுக்கு கடவுளே காப்பாத்து அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு இன்னோசன்ட் நினைக்கிறேன்டா. அவனுக்கு மீடியா முன்னாடி ஆக்ட் பண்ணவும் தெரியல, எதுவும் தெரியல. கோவம் வந்தா டப்புன்னு டென்ஷன் ஆயிடுறான். முன்னாடி வந்து கேஎல் ராகுல் ஒருத்தவர் கேப்டன்ஷிப்பே வராத ஒருத்தரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அடி வாங்கினா. இப்ப வந்து பண்ட்டுக்கு வந்து கேஎல் ராகுல் கூட பரவாயில்ல, எனக்கு கேப்டன்ஷிப் நான் இன்ட்ரோவர்ட்டரா, கேஎல் ராகுல் எவ்வளவோ பரவாயில்ல நான் பேட்டிங் ஆடி கொடுப்பேன்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தான். அவன் வந்து செமிஃபைனல் வரையும் அழைச்சிட்டும் போயிருந்தான், இப்ப பிளே ஆஃப் வரையும் அழைச்சிட்டு போயிருந்தான். ஆனா பண்ட்டு பண்றான் பாருங்க ஒரு வேலைய. இப்ப பாருங்க கடைசி 14வது மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டு குட்டிக்காரனா வேற அடிப்பாரு பாருங்க. சொல்ற ஏபி ஏதோ சொன்னீங்க. நான் இந்த கோயங்கா பாவம் அந்த இதுக்கெல்லாம் வரல. பண்ட்டு மாதிரி ஒருத்தர் 27 கோடிக்கு எடுக்கிறேன்னா அனுபவி, அவ்வளவுதான். அந்த டீம்ல வேற என்ன சொல்றது, இவ்வளோ 156 ரன் சேசிங்கிட்ட பிரெட்ஸ்கிக்லாம் கரெக்டான டார்கெட். அவன் ஓடிஐ பிளேயரு இறக்கி விட்டா 40 பாலுக்கு 40 ரன் அடிப்பான், நீட்டா வின் பண்ணி கொடுப்பான், 4-4 அடிப்பான், 6 எல்லாம் அடிக்க மாட்டான். அழகான சரியா சரியான ஃபார்ம். இதுலயே ஃபார்ம்ல SA20 நல்ல பேட்டிங் பண்ணிருக்கான். 6 ஆஃப் செஞ்சுரியோ 7 ஆஃப் செஞ்சுரியோ வரை அடிச்சிட்டு வந்திருக்கான். சரியா இது இன்னொன்னு என்ன பெரிய காமெடினா, இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பாய்ஸ் 250 ரன் அடிக்கிற மாரி ஆடாக்காம ஸ்லோவா ஆரம்பிச்சுட்டு போறானோ. 287 ரன் அடிக்கிறவங்களே இவ்வளவு ஸ்லோ பண்றானோ. 186 ரன் அடிக்க வேண்டிய நாய் ஒன்னும் அடிச்சாலே 6 தான் அடிப்பன்ட்டு வந்து அடிச்சான்டா. அப்படியே வைஸ் வெர்சாவா இருக்குடா. அவங்க டீம்ல யாருமே ஃபார்ம்ல இல்லடா. மிச்சல் மார்ஷ்லாம் நேற்று 41 பாலுக்கு 55 ரன்னுங்கிறது வந்து அவன் ஸ்டாண்டர்டுக்குலாம் நான் பார்த்தா ஒன்னும் இல்ல. 156 ரன் டார்கெட்ல ஒருத்தன் 50 ரன் அடிச்சிருக்கான், மத்த எல்லாம் முட்டை பொறுக்கிறீங்க உட்காந்துப்பட்டுள்ளான்றா. அப்படி சொல்லணும். அவன் வந்து அவனே இப்படின்னா அடிக்க மாட்டான், ஆஸ்திரேலியாக்கவே இப்படின்னா பண்ண மாட்டான். போய் லக்னோக்கு போனா போட்டோம் பொறுமையா ஆடும்டா நம்ம அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான்டா. எவ்வளோடா பிரேக் குடிப்பீங்க, விக்கெட்டா உழுவுது. நானும் பிரேக்ல தண்ணி குடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஃபுல்லா. நேத்துக்கு ஹிம்மத் சிங் பதிலா என் ஆளை இறக்கி விட்டு தான் வின் பண்ணிருக்கேன் தெரியுமா? யாரு சமதா பரவாயில்ல, அவன் கூட பரவாயில்லடா, நல்ல பேர்டா. சொல்றேன் அவனுக்கு இது வரைக்கும் இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லயும் இருந்திருக்கான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லயும் இருக்கான். ஒரு பையல கூட கரெக்டான ஸ்டார்ட் கொடுத்து லாஸ்ட் 3 ஓவர் 4 ஓவர் அவனுக்கு கேம்டா, நீ அங்க போய் அடிடான்ட்டு ஒரு வாட்டி கூட அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலடா. ஒரே ஒரு வாட்டி மும்பைக்கு அகைன்ஸ்டா கிடைச்சிச்சு, அந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து வின் பண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட கிடைக்கலடா அவனுக்கு. கிடைச்சா ஒண்ணு சீக்கிரமா கிடைக்கும், கிடைச்சா இல்ல கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த 10 ஓவர்ல 110 ரன் அடிங்க, யாரும் 130 ரன் அடிங்கன்னு வரும். இல்லன்னா 5 ஓவர்ல 100 ரன் அடிங்க, அந்த மாதிரி வரும். அவங்க வந்து வேற என்ன பண்றது, அவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணும். அவங்க பவுலிங் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை அவங்க ஆரம்பத்திலே இருக்கு, முதல் 3 பிரச்சனை. பேட்டிங்ல பிரச்சனை என்னன்னா அந்த ஆர்டர்னாலயே பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. லைக் அவன் எதுக்கு மார்க்ரம் மார்ஷ் தான் பெஸ்ட் ஓபனர்னு தெரிஞ்சிச்சு. பண்டல ஓபனிங் ஆர்டர் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ப்ரோ. அவனுக்கு ஸ்விங் எல்லாம் ஆடவே தெரியாது ப்ரோ. அவனுக்கு அவன் சும்மா போட்டாலே எங்க கண்ணாமலாம் அடிச்சு அவுட் ஆகுறான். ஸ்விங் நியூ பால் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆட லாய்க்கே இல்லாம. டேய் அவன் தேஞ்ச பால்லே ஆட மாட்டான்டா, அவன் என்ன நியூ பால் ஆடப்போறான். இல்ல ஆக்சுவலா
அவனுக்கு எல்எஸ்டி பேட்டிங் ஆர்டர் என்ன இருக்கணும் அப்படின்னா மார்க்ரம், மார்ஷ், 1 டவுன் எப்பொழுதும் போல பூரணையே இறக்கி விடுங்க. அடுத்தது ரிஷப் பண்ட் வரட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து பதோனி, நம்ம அன்குலா, ஒரு பேர் முக்குல் சௌத்ரி, ஆக்சுவலி இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா. முன்னாடி இந்த ரெண்டு போச்சு, பார்க்க மார்ஷ், பாக்கி யாருமே போக முடியாது, 4 பேர் போக முடியாது. அதனாலதான் மார்க் அங்கேயும் தூக்கிட்டு 4 டவுன் ரிங் விளையாடு. சொல்றேன்டா, ஆயுஷ் பதோனி வந்து அவ்வளவு ஒஸ்ட் பிளேயர்னா கிடையாது. தயவு செய்து அவனை அதுக்கு ரொம்ப போக முடியாதுல. ஒரு பிளேயர் வேணாங்க தனியா. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டா, மிடில் ஆர்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா இல்லடா அவங்களுக்கு. அதான் ஓப்பனிங் இறக்குனதே ஒரு நல்ல மூவ் தான்டா. நான் வந்து சொல்றேன், பண்ட் 5வது ரவுண்டுக்கு நவுத்துங்க, பண்ட் லாஸ்ட் 2 ஓவர் ஆட விடுங்க, பண்ட் தூக்கி வெளிய போறலாம், பண்ட் தூக்கி அந்த 5 இடத்துக்கு விளையாடலாம். சூப்பர் ப்ரோ. பண்ட் தூக்கிட்டு மார்க்ரம் கேப்டனை கொடுங்க, டீம் உருப்படும். அது நல்லா இருக்கு. பண்ட் தூக்கிட்டு மார்க்ரம் கேப்டன் கொடுங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் எல்லாம் இருக்கு, மிச்சல் மார்ஷே கொடுக்கலாம். மிச்சல் மார்ஷே கொடுக்கலாம் கேப்டன். அந்த டீம்ல தான் நிறைய கேப்டன் இருக்காங்க. நம்ம கடப்பார பேட்டிங்க்கு அப்புறம், கடப்பார மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் அதிக கேப்டன் இருக்கிறது நம்ம டீம். எல்எஸ்டி கொடுக்கலாம். மார்ஷ், வேற யாரு, பதோனி டெல்லி கேப்டன். நீங்க பண்ட தவிர பேலன்ஸ் இருக்கிற 10 பேர்ல யாருக்கு வேணாலும் கொடுங்க. முக்குல் சௌத்ரி கூட கொடுங்க, டீம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பண்ட மட்டும் கொடுக்காதீங்க. நீங்க வின் பண்ணிடுவீங்களா? பண்ட தூக்கிடுவீங்களா? எனக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் கேகேஆருக்கும் எல்எஸ்ஜிக்கும் இந்த வருஷம். இது பரவாயில்ல, ஏன்னா டெஸ்ட் கேப்டன்ஷிப்பை தூக்கிட்டு போய் கில்லிட்டா கொடுத்தப்ப சில பேர் வந்து பண்ட் இருக்கும் போது எதுக்கு கில்லிட்ட போய் கொடுக்குறீங்க? டெஸ்ட் முடிச்சு விட்டாருங்க. பண்ட் எப்ப அவுட் ஆவான்னு என்னைக்குமே தெரியாது. பண்ட் வரப்பெல்லாம் பயமா இருக்கு எனக்கு. பண்ட் பேட்டிங் வந்தாலும் பயமா இருக்கு எனக்கு. அதோட முடிஞ்சிருமா? டெஸ்ட் எல்லாம் முடிச்சு விடுறான். அவன் வந்து டெஸ்ட்ல அடிக்கிறான்னா அவனுக்கு ஒரு லக் இருக்கு. டெஸ்ட்ல ஒயிட் பால்ல அந்த லக் இல்ல. லக் கிடையாது. எல்லா ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்காங்க சர்க்கிள்ல. அவன் அடிச்சா வெளியே போகுது, ஃபார் போகுது, அவ்வளவுதான். இங்க அடிக்க அவுட் தலைவனுக்கு அதுவும் சொட்ட மண்டையா யாரு வந்தாலும் முடிச்சு போயிடும். எல்லா டீமையும் வச்சுக்கிட்டு அழகா நம்ம ஆளுக்கு ஏத்த மாதிரி போட்டு கொடுப்பானுங்க, வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாப்ல. அன்னைக்குன்னு பார்த்து கேட்ச் விடுவாங்க, ரன் அவுட் விடுவாங்க, ஸ்டம்பிட் விடுவாங்க. அவனுக்குன்னு எல்லாம் ஒரு வரிசைகள் நடக்கும். அன்னைக்கு தான் அவனுக்கு. சரி, ஓகே, அவ்வளவுதான் இந்த மேட்சை பத்தி. இவ்வளவு கேவலமா ஓட்டுவோங்கிறத நான் நினைச்சு கூட பாக்கலடா. அது முக்கியமான இவ்வளவு பேசுறதுக்கு காரணம், போன மேட்ச் அவன் விளையாண்ட அந்த 3 பால் தான். அங்கேயே நான் பந்த் வந்து மனநிலையா பாதிக்கப்பட்டு அந்த 3 பாலை பார்த்து எல்லாரும் மனசே வெடிச்சிருச்சா. சீசன் முடிஞ்ச அப்புறம் ரிஷப் பண்ட் ரோஸ்ட் தனியா ஒரு 1 ஹவருக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். இது கம்மி தான். எல்லா மொமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து பேசுவோம். எனக்கு வந்து அது மாதிரி பிளேயர்ஸோட மைண்ட் செட்னா எப்படி இருக்கும், அவன் எப்படி யோசிப்பானோன்றது எனக்கு ஆர்வமா இருக்கு. அவன் பிரெயின்ல பூந்து சரி எப்படி என்ன யோசிச்சிருப்பான் அந்த டைம்ல. சரி 157 ரன் தான், நம்ம இந்த ஒரே 4 6 அடிச்சு மாஸ் பண்ணோம். நான் என்ன சொல்றேன், என்ன யோசிச்சிருப்பான் தெரியுமா? நெட் ரன் டேட்டா பறக்க விடுற இந்த மாதிரி 10 ஓவர்ல சேஞ்ச் பண்ணி வந்திருப்பான். இல்ல நான் சொல்லவா வேணா நினைச்சிருப்பான்ட்டு. ரோர் ஈவெண்ட்ல சஞ்சு சாம்சன் சொல்லுவானே, ஒன்னும் இல்ல பாலை பாக்குறோம், சுத்துறோம், தட்டுறோம், தூக்குறோம்னு. அதை வந்து பாலை பார்க்காம சுத்துறோம்னு மாத்திக்கிட்டா ரிஷப் பண்ட் கரெக்டா இருக்கும். அவன் தான் பண்ணிருக்கான் ஒரு இயர்ஸ். டிஃபரெண்டா சுத்தினா பரவாயில்லடா. எல்லா பாலும் 2 ஸ்டெப் இறங்கி வந்து ஒரே சுத்துறான் 3 பாலும். நாங்க போண்டா மீம் எடுத்து போடுறேன். போண்டாவோட வீடியோவோ பண்டோட வீடியோ மேல வச்சு நம்ம பேசுறது பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். டிட்டோ. ஏன்னா என் தலைவனை கூப்பிட்டு போய் விளையாட வைங்க. 27 கோடினா கேட்க மாட்டான், சும்மா கூப்பிட்டாலே வந்துடுறான். ஐபிஎல் அப்ப மட்டும் கூப்பிட்டு போக சொன்னேன். நல்ல சரியான கான்பிடன்ட் டு த கோர்னா என் ஃப்ரெண்டு போண்டானா. எவ்வளவு பெரிய மேட்சா இருக்கணும், சரியான கான்பிடென்ட்டோட விளையாடுவான். நான் போய் இறங்குறேன்டாவே டைரக்டா முன்னாடி போயிட்டு பண்ட் ஆச்சு ஒன்ட தான் ட்ரை பண்றான். என் தலையை வந்து நான் ஓப்பனிங்கே போறேன்டா, நான் சிங்கிள் ஹேண்ட்ல போறேன், மிச்சல் மார்க்ஸ் கூட எனக்கு வேணாம், நான் மட்டுமே போய் விளையாண்டுக்கிறேன்ட்டு போவான்.